ஆடி ஓடி மனுஷன் அலைகிறது எல்லாம் எதுக்காக? ஒரு ஜான் வயிற்றில் இருக்கிற வயிற்று பசிக்காக. ஆனால் அதே மனுஷன் ஆடி ஓடி ஷோரூமாக தேடி ஒரு நல்ல பைக்கை கண்டுபிடிக்கிறது எதுக்கு? அவனுடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் நல்லபடியான ஒரு ரைடு போகிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு பைக்கும் தேடி அலையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது எங்கன்னா நம்ம யூடியூப்பில் தான். ஸோ இன்றைக்கி நான் நம்மளுடைய சேனலில் ஒரு புது பைக்கை கொண்டு வந்திருக்கேன். அதுதான் என்ன பைக்கு, அந்த பைக்கு உங்களுக்கு எல்லாம் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பைக்கிங் ஜேர்னியில் நான் பிறந்த வீடு ராயல் என்ஃபீல்டுங்க, புகுந்த வீடு எஸ்டி பைக், எஸ்டி கம்பெனி. அந்த எஸ்டி பைக் தான் இன்னைக்கு புதுசாக சூப்பராக ஒரு வண்டியை கொண்டு வந்திருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்டியோட ஸ்கிராம்ப்ளர் ஒன்று நிற்கிதுங்க. இது எஸ்டியில் ஸ்கிராம்ப்ளரா? அதுவும் என்னடா பழைய காலத்து வண்டி தானே அப்படின்னாச்சுன்னா கிடையாது. புதுசாக 16 இன்ஜினில் புதுசாக போட்ட ஒரு பைக்கை தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம முன்னாடி நிற்கிதுல ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை ஓட்டி பார்த்தா அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து, நான் எஸ்டி அட்வென்ச்சர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஒரு ஸ்மார்ட் லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதே மாதிரி எஸ்டியில் ரோட்ஸ்டரு, ஸ்கிராம்ப்ளரு, அதே மாதிரி அட்வென்ச்சர் அப்படின்னு 3 விதமாக போட்டாங்க. அந்த பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபா 2 அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த பைக்கில் புதுசாக கட்டார்னு ஒரு இன்ஜினை கொண்டு வந்திருக்காங்க. அந்த இன்ஜினோடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலுங்க. இது வரைக்கும் நான் ஒரு 25 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு கியர்லையுமே நமக்கு ஒரு புது வேகத்தை கொடுக்குது. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஓட்டினா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மளை பிடிச்சி தள்ளுதுங்க. ஒரு ஃபன்னான ரைடு விரும்புகிற எல்லாருக்குமே இந்த பைக் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. பவர் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த காலத்து இளைஞர்கள் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு இல்லாத பவரா என்கிட்ட அப்படின்னு சொல்லி எஸ்டி ஒரு புதுவிதமான ஒரு பவரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வண்டியோட மேக் அண்ட் டிசைன் வந்து டோட்டலா வேற மாத்திருக்காங்க. மாடல்ல உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே என்னங்கிறத உங்களுக்கு பக்கத்துல வந்து அப்படி காட்டுறேன். ஒரு ஓஜியான வண்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிறது பழைய அதே ஸ்கிராம்ப்ளர்களுடைய ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வச்சுருக்காங்க. நம்ம பழைய ரோட் ஸ்டர்லேயும் அப்படி தான் இருக்கும். இதில் ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம்ம ஸ்டைலிஷாக இருக்குது. இது எல்லாமே இப்போ இந்த பைக்கை பார்க்கும்போது சுத்தமாக ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த பைக்குடைய ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிற ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் இது பண்ணுற வேலையெல்லாம் வேறு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் டைப்பில் பண்ணுது. ஸோ இதில் வித்தியாசங்கள் பார்க்கும்போது இது ஹெட்லைட்லாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டயர் செக்ஷன் டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. 100, 90, 19 சைஸில் ஃபோக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் கொடுக்கல, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த பைக்கில் ஃபியூச்சரில் ஒரு டியூப்லெஸ் போட்டு இந்த இடத்துல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். வண்டியோட லுக்கே மாறிடும். பட் இது ஒரு பட்ஜெட் வைஸில் இது ஆர்டினரியாக நமக்கு டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் பைப்ரே பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க. பெரிய சைஸான டிஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் லுக்கு வேற லெவலில் இருக்குது. நம்ம இதை அப்படியே பார்த்து பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கூட அந்த டயர் சைஸில் 140 டயர் செக்ஷன் கொடுத்து நல்ல அகலமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் அப்போ அட்டகாசமாக இருக்குது. ஒரு ஸ்கிராம்ப்ளர் லுக்கு அப்படியே இருக்குது. ரவுண்டு டிசைனில் ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது ஹெட்லைட்டும் சரி, இண்டிகேட்டர்ஸும் சரி, எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து அவ்வளோ பவர். பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது என்னோடய எஸ்டி அட்வென்ச்சர்லையும் இதே இண்டிகேட்டர்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் அப்படி தொட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரொம்ப ப்ரீமியமான பெயிண்டிங்கு, ரொம்ப ப்ரீமியமான பிளாஸ்டிக்கு, அவ்வளோ அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் இருக்கிற எல்லா ஜாமானுமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு மேலே ஒர்த்து, அது நான் சொல்லுவேன். மட்கார்டு இந்த பக்கம் இருக்குது, அதுவுமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 100, 90, 19 சைஸில் ஃபோக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அதனால் உங்களுக்கு வந்து டியூப்லெஸ் டயர் கிடையாது, டியூப் டயர் தான் வருது. இந்த பைக்கில் ஒரே ஒரு விஷயத்தை இவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பைக்கோட சக்ஸஸை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் நமக்கு டெலஸ்கோப்பிக்கு பதிலாக அவங்க யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அப்படி ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆகிடும். இந்த வண்டியோட லுக்கும் மாறிடும். இது டெலஸ்கோப்பிக் கொடுத்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 43 mm சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பைப்ரே பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஃப்ரண்ட்டோட சைஸு வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால ஸ்கிராம்ப்ளர் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு டயரோடைய சைஸ் பெருசாக இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க, கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்குறாங்க.
பேக்கில் வந்து 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்க்ராம்ப்லருங்கிற ஒரு லுக்குக்கு ஓகே தான். ரொம்ப அகலமாகவும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு டோட்டலாக மாறிட்டாங்க. டேங்குக்கு கீழே ஒரு சூப்பராக ஒரு டிசைன் கொடுத்து அந்த ரேடியேட்டர் கார்டை கொடுத்துருக்கிறது வந்து செமையாக இருக்குங்க. ரேடியேட்டரோட ஸ்டைலு நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் பைக்கில் ஒரு மிட் சைஸ் சூப்பர் பைக் ஓட்டுற மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஒரு நேக்கட் பைக் ஓட்டின மாதிரி ஃபீல் வருது, ஸ்க்ராம்ப்லர் மாதிரி தெரியல. இந்த டிசைன் வைஸே ரொம்ப அழகாக்கிட்டாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நமக்கு கிராஷ் கார்டு அப்படின்னு போடாமல் இந்த வண்டியை ஓஜியாக ஓட்டினீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் பிளேட்டு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஃபைபரில் தான் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் கொடுக்கல. இப்போ என்னுடைய எஸ்டி அட்வென்ச்சர்லாம் மெட்டல் இருந்துச்சு. 2 ஹார்ன் கொடுத்துருக்காங்க, க்யூட்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது. பட் சவுண்டு பத்தாது. நீங்கள் வேணால் மார்க்கெட்டில் அவுட்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டுக்கிடணும். இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின்றதுனால இந்த ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் அகலம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு டிசைன் ரொம்பவே இந்த சைடில் ஒரு டிசைன் கொடுத்து பண்ணியிருக்காங்க. இதில் ஒய்ன்னு எஸ்டியோட ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க, ஆலோகிராம். அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் ஒரு இன்ஜின் இருக்குது. என்ன இன்ஜினு? கட்டார் இன்ஜினு. எங்கடா இருந்த அல்ஃபா 2 இன்ஜினை காணோம் அப்படின்னு சொல்லிங்கன்னா அதை தூக்கிட்டு மொத்தமாக யூனிக்கான ஒரு டிசைனில், அதுவும் இன்ஜினில் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது எஸ்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டு பிளேட்டட் கவர் பார்க்குறேன். ஹெட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு பிளேட்டடில் இருக்குது. இந்த இன்ஜினோடைய சைடு இதுவும் வந்து கோல்டு பிளேட்டட் இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, அது பெயிண்டிங்கும் குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லா இதோடைய ஸ்க்ரூ எல்லாமே வந்து யூனிக்காக இருக்குது. பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சில்வர் அது இதுவும் கலந்து அப்படி இப்படிலாம் வைக்காமல் எல்லாமே பிளாக் கலராக கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்டிங்கிற லோகோ அப்படியே நமக்கு 3Dயில் கொடுத்துருக்காங்க. அப்படி எம்ப்ளம் மாதிரி ஒட்டியிருக்காங்க, ஸ்டிக்கரில் ஒட்டலைங்க. இதில் வந்து பிளாக்கு அண்ட் ரெட்டு அப்புறம் கோல்டு பிளேட்டடில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 PS பவரை கொடுக்குது, 30 Nm டார்க்கை கொடுக்குது. 350 cc இன்ஜின் தான். ஆனால் இதோடைய பவர் பழையசுக்கும் 29 சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க PS பவரில். ஆனால் Nm டார்க் வந்து அப்படியே தான் இருக்குது, டார்க்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. இதில் பவர் இந்த 30 PS பவர் கொடுத்தாலும் அது 3500 RPMலேயே அந்த பவரை கொடுத்துருது. அதுதான் இங்கே இருக்கிற ஃபன் ஃபேக்டே. இந்த பைக்கை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு எம்டி பைக்கோ இல்லை KTM டியூக்கோ ஓட்டுறீங்களோ அந்த ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்குங்க. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ்டினா என்னப்பா இதெல்லாம் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஏஜில் உள்ளவங்க ஓட்டுறது போல் இருக்குது, 30 வயசு தாண்டினவங்க தான் ஓட்டணும், ராயல் என்ஃபீல்டோ சரி எஸ்டியோ சரி அவங்க தான் ஓட்டணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் ராங். இது வந்து ஜென்சி கிட்ஸ் ஓட்டுறதுக்கு பக்காவான ஒரு பைக்கிங்க. அந்த பவரை இதில் கொடுத்துருது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆனால் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குது இந்த இன்ஜினில். ஒரு 5000 RPM 6000 RPM போன உடனே கையில் வரலங்க, ஃபுட்பெக்ஸில் மட்டும்தான் வருது, காலில் மட்டும்தான் வருது. மெயினாக நோட் பண்ணிக்கிடுங்க. முன்னாடி என்னோடய எஸ்டி அட்வென்ச்சர்லாம் கையிலையும் கிடச்சிது, அப்படியே இந்த ஏரியாவே கிருங்கும். பட் அப்படிலாம் இல்லை, இதில் வந்து காலில் மட்டும்தான் அங்கே வைப்ரேஷன் வருது. ஹீட்டு அப்படி எப்படி வருது? இந்த மற்ற லிக்விட் கூல்டு இன்ஜின்லாம் ஹீட்டு வராத, இது வருதா அப்படின்னா ஆமாம் ஹீட்டு வருது. அந்த ஹீட்டில் இவங்க இன்னும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, ஹீட்டை நல்லாவே கொடுக்குறாங்க. அதுவும் ரைட் சைடில் மட்டும் கொடுக்குறாங்க. எஸ்டி அட்வென்ச்சர்லேயுமே அந்த இன்ஜின் அல்ஃபா 2 இன்ஜின்லேயுமே வந்து ரைட் சைடில் தான் ஹீட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதுலேயுமே வந்து ரைட் சைடில் ஹீட்டு வருது. ரொம்ப என்ன கொஞ்சம் ஓரளவு வருது, உங்களுக்கு பிரச்சனை தான் அது. இந்த பைக்கு எஸ்டியோடைய ஸ்க்ராம்ப்லர். இந்த வண்டி ஜாவாவோட 42 FJ கிடையாது, இது வந்து ஸ்க்ராம்ப்லர். அப்படியே 42 FJ ஜாவா மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து இது அப்படி கிடையாது. இது வந்து 69ன்னு போட்டிருக்காங்கல்ல, TN 69 தூத்துக்குடிக்காரங்களுக்கு மட்டும் இந்த பைக்கு கிடையாது. இது தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி தெரியாது. 1969 ஜாவா பைக்கு இந்தியாவில் சேல்ஸ் ஆரம்பிச்சுது. அதனால் அந்த பேரை தான் இதில் அழகாக கொடுத்துருக்காங்க, 69ன்னு. 1969 இதில் 19ன்னு போட்டிருக்கலாம், இவன் 69 போட்டாங்களா. இதுக்கு விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயமாச்சு பார்த்தீங்களா. அதுக்கு கீழே ஸ்க்ராம்ப்லர் அப்படிங்கிற பேட்ச் வந்து கோல்டில் பிளாக் கலரில் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இதில் பெயிண்ட் கிடையாதுங்க, இது ஸ்டிக்கர் தான். இந்த பக்கம் இதில் மட்டும் தான் பெயிண்ட் இருக்குது, அழகாக யூனிக்காக தெரியுது. மற்றபடி இந்த சைடில் வந்து மெட்டல் பார்ட்ஸ், அதாவது பில்லியனோட ஃபுட்ரெஸ்ட்டு, ரைடரோட ஃபுட்ரெஸ்ட்டு, பிரேக் லிவரு, இது எல்லாம் ஒரு அட்வென்ச்சர் பைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கும் தெரியல, ஏன்டா இப்படி வச்சுருக்கேன்னு கேட்டு பார்த்தேன் நான். இல்லைங்க நாங்கள் இப்படி தான் கொடுப்போம், நீங்கள் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போங்க, அவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு மேலே இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த சஸ்பென்ஷன் மட்டும் இவங்க வந்து ஒரு மோனோகாக் சஸ்பென்ஷன் போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருக்குங்க. மோனோ சஸ்பென்ஷன் போடாமல் இவங்க டபுள் சஸ்பென்ஷனாக போட்டாங்க. அதுவுமே கூட ஓகே, பேத்தோல் எல்லாமே நல்லா தான் பண்ணுது, நல்லா தான் கிராஜுவலாக கொண்டு போகுது. இருந்தாலும் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்குது, அது மாற்றுக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கு இல்லையா. இது மோனோ சஸ்பென்ஷன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த சைலன்சரோட பீட்டு அட்டகாசம். உங்களுக்கு அப்படியே நான் போட்டு காட்டுறேன். சைலன்சரோட பீட்டை மட்டும் கவனிங்க.
அட்டட்டான்னு சொல்கிறதுக்கு டட்டட்டான்னு கேட்குது. இது வந்து டுவெல் சைலன்சராக வந்திருந்த ஸ்கேம்லரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சைலன்சராக போட்டாங்க. அந்த டபுள் பேரல் கொண்டு வந்து இங்கே சிங்கிளாக கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பேச மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதில் நமக்கு வந்து பின்னாடி டயர் செக்ஷன் நான் சொன்ன மாதிரி 140, 70, 17. இது வந்து அகலம் கம்மி, அதாவது அகலம் ஜாஸ்தி, உயரம் கம்மி. அந்த இது ட்ராவல் சஸ்பென்ஷனும் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. நான் ஓட்டி பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன், சூப்பராக தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட குவாலிட்டி எல்லாமே மெட்டல் குவாலிட்டி, அலுமினியத்தில் நிறையா விஷயத்தை போட்டிருக்காங்க, இரும்பில் சில விஷயத்தை போட்டிருக்காங்க, எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோடு இந்த வண்டியை வச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா தைரியமாக ஓட்டலாங்க. கீழே போட்டு எடுத்தாலும் பிரேக்கபிள் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது. உடஞ்சிதுன்னா காசுக்கு பழுத்துரும், அது வேறு விஷயம். ஆனால் உடையாத அளவுக்கு வச்சுருக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கிராஷ் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிடுங்க. இந்த ஃபுட்ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட ஷூ வந்து சைலன்சரில் பற்றக்கூடாதுன்னு ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இன்னோவேட்டிவ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஷூவை மேலே வச்சுருவோம், ஷூவோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா சைலன்சரில் பட்டு ஷூவும் காலியாயிரும், சைலன்சரும் காலியாயிரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து பேக் ரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே, இந்த இடத்துல இது கொடுத்துருக்குறாங்க, ரியர் பிரேக் சிலிண்டர், ஆயில் சிலிண்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஒரு சேஃப்டியான விஷயம் கிடையாது. இதில் நீங்கள் ஏதாவது போட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வண்டியில் ஸ்டாக்காகவே வந்து பார்த்திங்கன்னா டயர் ஹக்கர் வந்துடுது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இப்போ என்னுடைய ஆர்டிஎக்ஸ்லலாம் நான் எக்ஸ்ட்ரா தனியாக போட்டு வாங்க வேண்டியிருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் குவாலிட்டியாக இல்லை, நிறைய பேர் உடஞ்சிருச்சுன்னு ஃபோட்டோ காட்டிகிட்டு இருக்காங்க, பயமாக இருக்குது. ஆனால் இதில் நல்லா மெட்டலில் போட்டு, இரும்பில் பைப்பில் போட்டு இந்த இடத்துல நல்லா ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க டயர் ஹக்கரு. இது இங்கேனும் கோடி போய் அங்கே அடிக்குமா? ஆமாம், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த டயர் சைஸ் நல்லா அகலமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்டு இந்த இடத்துல இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மட்கார்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் லக்கேஜ்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இதில் நீங்கள் சப்போஸ் வேணும் அப்படின்னா கேரியெல்லாம் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு சீட்டுக்கு கரெக்டாக பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் லைட் வந்துடுது. அதனால் நீங்கள் ஏதாவது மக்காடு போடுறதா இருந்தால் இதிலேருந்து மேலே கொண்டு வந்து தான் போடணும். அது ஆஃப்டர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? அதே மாதிரி சீட்டை நான் சொல்லி ஆகணுங்க, நல்ல ப்ரீமியம் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா இல்லை, ரெக்ஸினில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்ஸின் வந்து இது குஷன் நல்லா இருக்குது, நல்லா அமுங்கி கொடுக்குது. நானுமே உட்காந்து வரும்போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு ஏண்டா இப்படி ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கா அப்படின்லாம் சொன்னீங்கன்னா இல்லை. ஆனால் நீளம் தான் கம்மியாக இருக்குது. 2 பேர் உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளே வந்து இவ்வளோ இடத்த அடைச்சிக்கிடுவோம். அதனால் உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. இப்போ பில்லியன் உட்கார்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவங்களுக்கு இந்த மாதிரி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி வந்து வண்டி குஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. டேங்க்கு அடடாடா, அந்த ப்ரீமியமாக நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஸ்டாங்ப்ளர் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. இது ஸ்டிக்கர் தான், இது ஒட்டலை, இது வந்து பெயிண்ட் கிடையாது. அதேமாதிரி டேங்க்கு மூடி இந்த இதில் நம்ம பழைய அதே மூடி தான் இருக்குது. இதை தனியாக கலட்டி இப்படி வர மாதிரி இருக்கும். ஓஜி, அதை பழைய காலத்து வண்டியிலலாம் டேங்க் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்டு. நம்மளுடைய ஹேண்டில் பார் வந்து டோட்டலாக புதுசாக்கியிருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து டோட்டலாக டபுள் இது மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு மேலே ஒரு கம்பி வருது. இந்த கம்பி வந்தாலே இது என்னென்னு ஒரு க்ரூசரும் சொல்லிக்கலாம், ஒரு ஸ்க்ராம்பிளரும் சொல்லிக்கலாம், ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த பைக்கு வந்து 2 டபுள் பர்பஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹேண்டில் பாரில் போட்டிருக்கிற மற்ற ஐட்டம் எல்லாமே நம்ம ஏற்கனவே நம்ம வண்டியில் இருக்கிறது தான். எஸ்டியில் ஜாவாவில் இருக்கிற அதே சுவிட்சஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெனு, அப்புறம் செலக்ட் பண்ணுறது, மேலே கீழே மாட்டுறது எல்லாமே இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி. இது பழைய மாடல் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூனிக்காக மாற்றலாம் இவங்க, ஆனால் மாற்றலை. இதில் ஹார்ன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, பாஸ் சுவிட்ச் எல்லாம் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இக்னிஷன் கில் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க, கீழே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது. அதேமாதிரி இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வந்து அசார்ட் லைட்ஸ் போடுற சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. பட்டு மீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பைக்கில் ஸ்பெஷலாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்க. இது எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல். அதே மாதிரி இது ஸ்க்ராம்பிளர் அப்படிங்கிறதுனால 3 ரைடு மோடு இருக்குது. அதில் பவர் மோடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ரெயின் மோடு, ஆஃப் ரோடு மோடுன்னு இருக்கணும் இல்லையா? ஆஃப் ரோடு மாதிரிலாம் பவர் ரோடுன்னு இருக்குது. அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. அது உங்களுக்கு நல்லா இப்போ ட்ராக்ஷன் வண்டியை வந்து நல்லபடியாக போகிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜின் வைஸில் அவ்வளோதான் இருக்குது. இது வந்து இன்னும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கல. அதனால் இது அவ்வளோதான் இருக்குது. இப்போ சைடு மிரரை பொறுத்த வரைக்கும் ரவுண்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்க்ராம்பிளர் வண்டின்னு சொல்ல முடியாது. இது என்ன சொல்கிறது, ஒரு கிளாசிக் ஒரு என்ன ஒரு 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 பைக் மாதிரி இருக்குன்னு வைங்களேன்.
அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் மிரரு. பட் ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. மொத்தத்தில் இந்த வண்டியை இப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா கையை கொஞ்சம் தூக்கி வச்சு ஒரு அக்குள்ள புண்ணு வந்தவன் ஓட்டின மாதிரியே தான் ஓட்டிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் நான் எப்படி ஓட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக்கு மொத்தத்தில் பார்க்கும்போது டிசைன் அண்டு லுக்கில் செமையாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா இருக்குல்ல. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த பைக்கோடைய டிசைன், அந்த இன்ஜினோட ஸ்டைலு, அதில் கொடுத்துருக்கிற கோல்டு, இது எல்லாமே நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த பைக்கில் உள்ள காம்பவுண்ட்மெண்ட்ஸு, ஒயரு, அந்த மெட்டலு, இரும்பு எல்லாமே குவாலிட்டி ப்ரீமியம், பெயிண்டிங் ப்ரீமியம், அந்த டிசைன் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. இந்த பைக்கு கொடுக்குற காசுக்கு மேலே ஒர்த்து தான். 1,90,000 2,10,000 வரைக்கும் எக்ஸ் ஷோரூமில் இருக்குது. ஆன் ரோடு வந்து பார்த்திங்கன்னா 250 260 வரைக்கும் இருக்குது. 3 வேரியேஷனில் இருக்குது. இந்த வேரியேஷன் எல்லாமே இந்த டிஸ்பிளேல நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு. இதோட கலர் டிசைன் எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டே இருக்கலாம். ஒவ்வொரு கலர் வைஸ்லையும் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக இந்த பிளாக் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த பைக்கை நீங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அட்ராக்ஷன் நம்ம மேலே இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களோட காலை வச்சுக்கிற பொசிஷனும் கையை வச்சுக்கிற பொசிஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த பைக்கை பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எஸ்டி ஸ்கிராம்பிளரை ஓட்டி பார்க்க போகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவே சூப்பராக இருக்குது. ஆனால் சின்னதாக இருக்குங்க. நீங்கள் ஒரு மீட்டியார் பைக் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் நமக்கு வண்டி அப்படி டக் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த கால் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக டேங்கை கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். வண்டி வேறு அதிகமாக போகுது, சாயந்தர நேரம் இருந்தாலும் நம்ம ரொம்ப ஒன்றும் வேக முடியாது. இதில் மீட்ரு ஓடலை, அதனால் ஆர்பிஎம் கணக்கு பண்ணி தான் நான் ஓட்ட முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்ட உடனே இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கியரில் பிக்கப் பாருங்கள். ஃபஸ்ட்டு கியரு 4000 ஆர்பிஎம் கொடுக்குது, செகண்ட் கியரு 6000 ஆர்பிஎம் போயிடுது, தேர்டு கியரு 8000 ஆர்பிஎம்முக்கு போயிடுது, 4வது கியரு அதுவும் 8000 ஆர்பிஎம்ல இருக்குது. ஆனால் ஸ்பீடு பயங்கரமாக கொடுத்துருச்சு. ஒவ்வொரு கியர்லையுமே அப்படி பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அதான் கொஞ்சம் அந்த சைலன்சர் சவுண்டு வந்து அப்படி யூனிக்காக நீட்டாக போகுது. 1வது கியரில் என்ன சவுண்ட் இருந்துச்சோ அதுதான் 4வது கியர் வரைக்கும் போகுது. இப்போ 5வது கியரில் போயிட்டுருக்கேன், இன்னும் ஒரு கியர் மிச்சம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இங்கே இடம் இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். அண்ணனும் ஓவர்டேக் பண்ணுறாப்புல பஸ்ஸு. அதை டக் பண்ணி ஓட்டுறதுக்கும் பிரேக்கிங்கும் பயங்கரமாக இருக்குங்க. இதில் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த வைப்ரேஷன், ஹீட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, ப்ரைஸுமே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரியுது. 2,60,000 ஆன் ரோடு. எஸ்டி ஜாவா அப்படின்னு சொல்லி பிடிக்கிறவங்க இதை கண்டிப்பாக வாங்கலாம். ஒரு குதிச்சு போகுது. இப்போ 6 கியர் போட்டேன் நான். இப்போ 6 கியரில் தான் 6வது கியரில் தான் போய்கிட்டு இருக்கேன். இனிமே பவர் இருக்கு. இப்போ 6வது கியர்ல பவர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றீங்களா? ஒன்றும் இல்லை, பவர் இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். நமக்கு தான் ரோடு தான் தேவை. வண்டி கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருக்குது, 174 கிலோ இந்த வண்டியோட வெயிட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து 182, 8 கிலோ கம்மியாக இருந்தாலும் வண்டி வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுதுங்க ஹைவேல. இவரை கட் பண்ணி ஓட்டுறதுக்கு, டக் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கு. ஹேண்டில் பார் பொசிஷன் தான் நல்லா ஹைட்டாக இருக்கு. இப்போ நான் வந்து இந்த ஹைட்டாக இருக்கிறதுனால என்னோட பாடி வந்து பெண்ட் ஆகுது. கொஞ்சமாக நான் வந்து இப்போ என் பாடி பெண்ட் ஆகுது. நான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. நான் ரிலாக்ஸ் பொசிஷனில் ஓட்டுறேன்னா என்னோட முதுகு அப்படியே கொஞ்சம் பெண்ட் ஆகிடுது. நான் கொஞ்சம் ஸ்டிஃபாக ஓட்டணும்னா மட்டும்தான் காலை நான் முதுகை நேராக்க வேண்டியிருக்கு. கால் வைக்கிற இடம் ரிலாக்ஸ் பொசிஷனுங்க. ரொம்ப பின்னாடி தள்ளிலாம் வைக்க வேண்டியதில்லை, நம்மளுடைய பாடிக்கு நேராக கீழே இருக்குது. டேங்கை நல்லா ஒட்டி டக் பண்ணி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே விஷயத்துலலாம் பாஸ் மார்க் வாங்கிடுறான். அப்புறம் நல்லா நம்மளுடைய மீட்டரை நம்ம பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்ல மேலே தான் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன வண்டி பார்த்துருந்தேன் அப்படின்னா எக்ஸ்எஸ்ஆர்லாம் ஓட்டி பார்க்கும்போது அது நல்லா கீழே இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இது நல்லா மேலே நம்மளை பார்க்குற மாதிரி இப்படி திருப்பி இருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்பலாம் கீழே குனின்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த ஒரு கம்பி கொடுத்துருக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் என்னுடைய தண்டர்பர்டு 350 கூட இந்த மாதிரி ஒரு கம்பி ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டிருப்பேன் இன்னைக்கு வரைக்கும். இந்த கம்பி இதில் இருக்கிறது ரொம்ப ஹாப்பி தான் நமக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதில் யூஎஸ்பி அண்ட் டைப் சி போர்ட் சார்ஜர் இருக்கு. அந்த ரெண்டுமே யூஸ்ஃபுல்லு. நம்ம லாங் ரைடு போகிறதுக்கு யூஎஸ்பிலையும் சார்ஜ் போட்டுக்கலாம், டைப் சிலையும் சார்ஜ் போட்டுக்கலாம். நான் சொன்னல, கண்ணாடி வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பக்கா ஓகேன்னு சொல்ல முடியாது. ஆனால் வைப்ரேஷன் இல்லாமல் நல்ல தெளிவாக பின்னாடி உள்ளதை காட்டுது. பட் இன்னும் இடம் வேணும், கொஞ்சம் சின்ன இடத்துல தான் காட்டிக்கிட்டு இருக்கு. மற்றபடி கியர் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, கஷ்டம்லாம் கொடுக்கல. கியர் டவுனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக போகுது.
கியர் டொங்குன்னு இடிக்குது அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம RTXல கூட கொஞ்சம் கியர் போடுறதுக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. வைப்ரேஷன் காலில் மட்டும்தான் தெரியுது, கையில் தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு மெயினாக கையில் தான் தெரியக்கூடாது. கையில் தெரிஞ்சால் தான் நமக்கு டயர்டு கொடுக்கும் நம்ம பாடி லாங் டிரைவில். ஆனால் இது காலில் மட்டும்தான் கொடுக்கறதுனால நல்ல ஒரு பூட்டு போட்டிங்க அப்படின்னா அதுவுமே ஒரு 50% நம்ம காலுக்குள்ளே ஏற்றாது. அந்த பூட்டு வாங்கிக்கிடும். நான் இப்போ ஷூ போட்டிருக்கேன், இருந்தாலும் நார்மல் ஷூ தான் போட்டிருக்கேன். பூட்டு போட்டோம்னா ஒரு வேளை எனக்கு காலில் எடுக்காதுன்னு நினைக்கிறேன். வேற கட் பண்ணி ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க. வைப்ரே பிரேக்கு, அதுவும் எஸ்டியில் உள்ள பிரேக்கை நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. அவ்வளோ ஷார்ப்பாக பிடிக்கும். பிரேக்கை பற்றி கவலை கிடையாது. நல்ல லோயஸ்ட் டிஸ்டன்ஸில் பிரேக் நின்றுடும், 0க்கு வந்துடும். இன்ஜின் கொஞ்சம் கத்திக்கிட்டு போகுதுங்கிறது காட்டுது, இல்லாமலாம் இல்லை. கொஞ்சம் கத்துறேன், நான் கத்திக்கிட்டு தானே போவேன். உனக்கு என்ன, நீ கேட்கன்னா கேளு, எனக்கு என் பிறவியே அப்படித்தான், எனக்கு கத்துறது தான் என் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காப்ல. வேற ஒன்றும் இல்லை. ஏடா ஏறுங்க, இங்கே குடிஞ்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இதில் டேங்க் பேக் போட்டுருவோம். லாங் டூர் போகும்போது நார்மலாக சிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா டேங்க் பேக் எதுவுமே போட தேவையில்ல. அதுவே நல்லா அழகாக சூப்பராக கேட்டது வண்டியா. எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. பைக்கோட சைடு பொசிஷனும் சரி, ரைடிங் பொசிஷனும் சரி நல்லா இருக்கு. சில பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஹைட்டா என்னடா எப்பவுமே கையில் அக்கல் கட்டி வந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கேன்னு இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் இறக்கலாம். இதை கொஞ்சம் அப்படியே டவுன் பண்ணிங்கன்னா கீழே இறங்கி போயிட போகுது. அதுக்கப்புறம் என்ன, 30 மைலேஜுங்கிற போது ஒரு 350cc இன்ஜினுக்கு இது ஓகே தான், அதுவும் பிரச்சனை கிடையாது தான். நல்லா வைடஸ்டான டயர் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நல்லாவே போகுது. ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. இப்படி கட் பண்ணி சைடில் கார்னரிங்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக கார்னரிங் பார்க்கல. பட் ஆஃப் ரோடுக்கு நான் என்ன சொல்லட்டுமா, தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்லாவே இருக்குது. ஆஃப் ரோடு நான் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு, சில லைட்டான ஆஃப் ரோட்லாம். ஆனால் அந்த ஸ்டிஃபாக இருக்கிறது ஆஃப் ரோடுக்கு பெஸ்ட்டு தானே. அதனால் இந்த இப்போ சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறது ஆஃப் ரோடுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மெலிசாக இருந்துச்சுனாலும் ஆஃப் ரோடுக்கு நல்லா இருக்காது. இது மீடியமாக தான் ஆஃப் ரோடு பண்ண முடியும். ரொம்பலாம் ஆஃப் ரோடு பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. நீங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க, அவ்வளோக்குள்ள ஒர்த்தானு தெரியல. இங்கே ஆஃப் ரோடு இருக்கா? இருக்குது, காட்டுவோமா? ஒரு செமி ஆஃப் ரோடு வந்திருக்கேன், பார்த்துலாமா? கொஞ்சம் கிராவலான இடம் தான். இதில் வண்டி என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி இருக்கு? நான் நின்றுக்கிட்டு தான் போகிறேன். நின்றுட்டு ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட லடாக் மாதிரி தான். கொஞ்சம் கிராவல் மட்டும் கம்மியாக இருக்குது லடாக்கில் விட. மற்றபடி தூக்கி போட்டு தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி தான். இங்கே பாருங்கள், அந்த நிழல்லே பாருங்கள் எப்படி தூக்கி போட்டு போகுதுன்னு. ஸோ எல்லாத்துக்குமே சரியான வண்டி தான். ஒரு செமி ஆஃப் ரோடு, நீங்கள் வந்து உரும்பிக்கரா அந்த மாதிரி கேரளாவில் இருக்கிற ஆஃப் ரோடெலாம் போனீங்க அப்படின்னா இது ஒர்த்து தான். இந்த பைக்கே எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள். இன்ஜினில் டார்க்கு வந்து 30 டார்க்குங்க. இந்த டார்க்கு போதும் உங்களுக்கு ஆஃப் ரோடு போகிறதுக்கு. பவர் கூட ஓகே தான், பவர் நம்ம ஹைவேல ஓகே. பட் டார்க்கு வந்து உங்களுக்கு நார்மலாக போகிறதுக்கு நல்லா இருக்கும்ல, செம்மையாக தான் இருக்குது. எப்படி அடிச்சு நொறுக்கிட்டு போகிறேன்னா, பிரேக்லாம் பாருங்கள் செம்மையாக நிற்கல. அட்டாட்டாட்டாட்டா, சிட்டி வியூவுக்கு சூப்பரான ஒரு வண்டிங்க. கட் பண்ணி ஓட்டுறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரெடி பிக்கப்பு எந்த கியரில், கிட்டத்தட்ட 4வது கியரில் இருக்கிறேன். 4வது கியரில் இருந்தாலும் அப்படி பிக்கப் பண்ணி போகுது பார்த்துடுங்க. அந்த பிக்கப்புக்கு ஒரு ஃபன் டிரைவ் அப்படிங்கிறது கொடுக்குது. அது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி போக முடியுதுல. வாவ், மொத்தத்தில் நம்ம எஸ்டி ஸ்கிராம்பிளர் எப்படி இருக்குது, இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும், என்ன மைலேஜ் கொடுக்குது, இந்த 3 கேள்விகளுக்கும் விட இந்த பைக்கு வந்து மொத்தத்தில் ஒரு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. இன்ஜின்லேயும் சரி, அதோட பொசிஷன்லேயும் சரி, வண்டியோட லுக்லேயும் சரி, நல்லா அழகாக பண்ணிட்டாங்க. இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா
அவங்க கிளைம் பண்ணுறது 30 மைலேஜ் கொடுக்குது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாகவே 32லாம் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த நான் கத்தார் இன்ஜினை இது வரைக்கும் ஓட்டி பார்த்ததில் மைலேஜ் செக் பண்ணதில்லை. ஆல்ஃபா 2 வந்து 32, 33, 35, 37லாம் கொடுத்துருக்கு. ரொம்ப அடித்து ஓட்டினோம்னா 28, 25 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த பைக்கு அவங்க கிளைம் பண்ணுறது 30 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 28ஆவது கண்டிப்பாக கொடுக்கும். இதோடைய இன்ஜின் ப்ளஸ் அந்த சைலன்சருடைய பீட்டு ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும் கண்டிப்பாக, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதை யார் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் சொன்னது முதல்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன், ஜென்சி கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி, அப்புறம் நம்ம மிட் ஏஜ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச வண்டி. இது சிட்டிக்குள்ளே நல்லா கட் பண்ணி ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க. இது லுக் வைஸ்லேயும் சரி, இந்த ஒரு பொசிஷன்லேயும் சரி, இந்த காலை நான் வச்சுட்டு இருக்கிற பொசிஷன்லேயும் சரி அவ்வளோ அழகாக யூஸ் ஆகுது. இப்போ சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் கட்டு டேர்னிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கு இது வந்து பக்காவாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்க்ராம்ப்லரில் வந்து கொஞ்சம் ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதில் நல்லா தூக்கிட்டு அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. இது கொஞ்சம் ரிலாக்ஸான ரைடுக்கு வழிவகுக்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே ரொம்ப வைடாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் உங்கள் கையில் வச்சு ஓட்டுனீங்கன்னா இது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும், உங்களுக்கு இது வந்துடும். பட் பவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த பைக்கை வாங்கினவங்க கண்ட்ரோலபிள் ஸ்பீடில் கண்டிப்பாக ஓட்டுங்க. இது ஸ்பீடு அன்லிமிட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. எல்லா கியர்லேயுமே ஒரு பவர் எக்ஸ்ட்ரா வருது பாருங்க, அந்த பவரை நம்ம அப்படியே ரசிக்கணும். 4வது கியரில் வச்சு நான் ஒரு புஷ் பண்ணேன் ஒரு இடத்துல, ஐயோ அடடா தேன் அடடா அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஜின் அவ்வளோ பவர் கொடுத்துச்சு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படியே ஒரு கூஸ்பமாக இருந்துச்சு. இந்த இன்ஜினை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கட்டார் இன்ஜின் வேறு லெவலில் பாட்டுட்டாங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு பிடிச்ச எஸ்டி ஸ்க்ராம்ப்லர் பைக்கை பற்றின வீடியோ தான் போட்டிருக்கேன். இதை ஓட்டியும் பார்த்துருக்கேன், உங்களுக்கு வண்டியை காட்டியும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பைக்கை பற்றின இவ்வளோ விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கி விடுங்க. அதே மாதிரி இந்த பைக்கை இன்னுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட் ஷோரூமில் போய் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். இந்த பைக்கை நமக்காக டெஸ்ட் ரைவுக்கு வீடியோக்காக கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஆர்க்வின் மோட்டார்ஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் எப்போ போய் வண்டி கேட்டாலும் உடனே எடுத்துகிட்டு போங்க ப்ரோன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவுக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த பைக்கை நீங்கள் டெஸ்ட் ரைவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் ஆர்க்வினில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து வாங்கிக்கிடுங்க. இதை இப்போதைக்கு புக் பண்ணணுன்னாலும் சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். சூப்பரான வண்டி, எந்த ஒரு நோக்கமும் உங்களுக்கு தேவையில்லை, எந்தவித சந்தேகமும் தேவையில்லை, இந்த வண்டியை வாங்கிக்கலாம். ராயல் என்ஃபீல்டில் போட்டியாளராக இருக்கிற ஸ்க்ராம்ப்லர் 440யும் அதேமாதிரி ட்ரையம்பில் போட்டியாளராக இருக்கிற ஸ்க்ராம்ப்லர் 400ம் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த வண்டியை வாங்கிக்கிடுங்க. இந்த வண்டி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் கில்லி ஸ்பெஷல். Press the backs of our hands together.